மனம். இந்த ஒரு சொல்லுக்குள்தான் மனிதனின் இன்பமும் துன்பமும், பயம், ஆசை, கோபம், கனவு, வேதனை எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஆனால் உண்மையில் மனம் என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? அது யார்? நாம் தான் மனமா, அல்ல மனம் நம்முடைய ஒரு கருவியா? இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். மனம் ஒரு பொருளா? முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் இதயம் இல்லை, மூளை இல்லை, உடலின் எந்த ஒரு உறுப்பும் இல்லை. மூளை ஒரு மஷீன், மனம் ஒரு ப்ராசஸ். மூளை இல்லாமல் மனம் வெளிப்பட முடியாது. ஆனால் மூளை இருந்தாலே மனம் சுத்தமாக இருக்கும் என்றில்லை. அதனால்தான் ஒரே சூழ்நிலையில் ஒருவன் சிரிக்கிறான், மற்றொருவன் அழுகிறான். சூழ்நிலை ஒன்றே, பிரச்சனை ஒன்றே, ஆனால் அனுபவம் வேறு. ஏன்? மனம் காரணம். மனம் எப்படி உருவாகிறது? மனம் என்பது நீங்கள் இதுவரை சேகரித்த நினைவுகள், அனுபவங்கள், பயங்கள், ஆசைகள், கற்றுக்கொண்ட கருத்துக்கள், சமூகம் விதித்த நம்பிக்கைகள், இதன் எல்லாம் சேர்க்கைதான் மனம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கு மனம் இல்லை, அதற்கு அறிவு கூட இல்லை. ஆனால் அது வளர வளர உலகம் அதற்கு மனம் உருவாக்கித் தருகிறது. இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவ்வளவும் சேர்ந்து ஒரு கண்டிஷனிங் உருவாகிறது. அதன் பெயர்தான் மனம். மனம் ஒரு பதிவு இயந்திரம். மனம் ஒரு ரெக்கார்டிங் மெஷின். ஒரு வார்த்தை, ஒரு அவமானம், ஒரு காயம், ஒரு தோல்வி, ஒரு துரோகம் எல்லாமே மனதில் பதிவாகிறது. அந்த பதிவுதான் நாளை பயமாக, நாளை கோபமாக, நாளை நம்பிக்கையின்மையாக, நாளை துன்பமாக மாறுகிறது. அதனால்தான் பலர் இன்றைய வாழ்க்கையை நேற்றைய மனதோடு வாழ்கிறார்கள். மனம் எப்போதும் காலத்தில் சிக்கியிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? மனம் ஒருபோதும் இப்போ இல்லை. அது நேற்றில் சிக்கியிருக்கும் அல்லது நாளையை பயந்து கொண்டிருக்கும். நேற்று அவன் என்ன சொன்னான், நாளைக்கு என்ன ஆகுமோ? இந்த இரண்டு இடையில் மனிதன் இன்றைய வாழ்க்கையை இழக்கிறான். இப்போ இருக்கிற நொடியில் மனம் இல்லை, அங்கதான் அமைதி இருக்கிறது. நீ மனமா, இல்லை மனத்தை பார்க்கிறவனா? இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் கோபம் வந்தது என்று சொல்கிறீர்கள். அதாவது கோபம் வந்தது, நீங்கள் கோபமில்லை. நீங்கள் கவலை வந்தது என்று சொல்கிறீர்கள். கவலை வந்தது, நீங்கள் கவலை இல்லை. அப்படின்னா மனத்தில் வரும் அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்ப்பவன் யார்? அதுதான் நீ. அதுதான் சாட்சி. அதுதான் விழிப்புணர்வு. மனம் ஒரு திரை. அதில் ஓடும் படம்தான் எண்ணங்கள். நீங்கள் அந்த திரை அல்ல, திரையை பார்க்கிறவன். மனம் நல்லதா கெட்டதா? மனம் கெட்டது இல்லை, மனம் நல்லதும் இல்லை. அது ஒரு கருவி. பயன்படுத்தினால் நல்லது, அது பயன்படுத்தினால் ஆபத்து. மனம் உங்களை ஆள ஆரம்பித்தால் வாழ்க்கை சிக்கல். நீங்கள் மனத்தை கவனிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை தெளிவு. மனத்திலிருந்து விடுதலை என்றால் என்ன? மனத்தை அழிக்க வேண்டியதில்லை, மனத்தை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, மனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணம் வந்தால் அதை துரத்தாதீர்கள், அதை பிடிக்காதீர்கள், கவனியுங்கள். கவனிப்பில் மனம் மெதுவாக அமைதியாகிறது. அமைதியில் உண்மை வெளிப்படுகிறது. மனம் ஏன் எப்போதும் அமைதியாக இல்லை? ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது கூட மனம் சும்மா இருக்காது. ஏதோ ஒன்றை நினைக்கும், ஏதோ ஒன்றை பேசும், ஏதோ ஒன்றை கணக்கு போடும். ஏன்? ஏனென்றால் மனத்திற்கு அமைதி ஒரு அச்சம். அமைதி வந்துவிட்டால் மனம் காணாமல் போய்விடும். அதனால்தான்
அது தொடர்ந்து எண்ணங்களை உருவாக்குகிறது. மனம் பேசிக்கொண்டே இருந்தால்தான் நான் இருக்கிறேன் என்று உணர முடியும். மனம் பயத்திலிருந்து இயங்கும் ஒரு அமைப்பு. மனத்தின் அடிப்படை எரிபொருள் என்ன தெரியுமா? பயம். எதிர்கால பயம், தோல்வி பயம், இழப்பு பயம், தனிமை பயம், மரணம் பற்றிய பயம். இந்த பயங்களை வைத்தே மனம் உங்களை இயக்குகிறது. இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும்? அவன் என்ன நினைப்பான்? நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த என்ன ஆகும் என்ற கேள்விதான் மனத்தின் மூல வாக்கியம். மனம் எப்போதும் நான் என்பதை பாதுகாக்க முயல்கிறது. மனம் உருவாக்கிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அகம், அதாவது நான் தான் சரி. என்னை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. நான் தோற்கக்கூடாது. இந்த நான் காயப்படும்போது கோபம் வருகிறது. இந்த நான் பயப்படும்போது கவலை வருகிறது. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்ல காயப்படுவது, மனம் உருவாக்கிய நான் தான் காயப்படுவது. மனம் உன்னை ஏமாற்றும் விதம். மனம் எப்போதும் உண்மையை சொல்லாது. அது பழைய அனுபவத்தை உண்மை போல காட்டும், கற்பனையை எதிர்காலம் போல காட்டும், ஒரு எண்ணத்தை நீ என்று காட்டும். அதனால்தான் ஒரு எண்ணம் வந்தாலே நான் இப்படித்தான் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மை என்ன? எண்ணம் வந்தது, நீ அதை கவனித்தாய், அதனால் நீ எண்ணம் இல்லை. மனத்தை எதிர்த்து போராடினால் என்ன ஆகும்? பலர் நினைக்கிறார்கள், எண்ணங்களை நிறுத்தணும், மனத்தை அடக்கணும், மனத்தை அழிக்கணும். ஆனால் இதெல்லாம் மனத்தோடையே செய்யும் போராட்டம். தீயை தீயால் அணைக்க முடியாது, மனத்தை மனத்தால் அடக்க முடியாது. ஒரே வழி கவனிப்பு. கவனிப்பு என்றால் என்ன? கவனிப்பு என்றால் எண்ணத்தை மாற்றுவது இல்லை, எண்ணத்தை தள்ளுவது இல்லை. எண்ணம் வரட்டும், அதை பாருங்கள், தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஒரு மேகத்தை பார்ப்பது போல ஒரு எண்ணத்தை பாருங்கள். மேகம் வந்தது, மேகம் போனது, நீ வானம். கவனிப்பில் என்ன நடக்கிறது? நீ கவனிக்க ஆரம்பித்த நொடியில் மனம் மெதுவாக வேகம் குறைக்கிறது, எண்ணங்கள் இடைவெளி விடுகிறது, அமைதி தோன்றுகிறது. அந்த அமைதிதான் நீ எப்போதும் தேடிய சந்தோஷம். அது வெளியிலிருந்து வருவது இல்லை, அது மனம் சும்மா ஆனபோது வெளிப்படும். மனம் சும்மா ஆனபோது நீ யார்? அந்த நொடியில் நீ பெயர் இல்லை, நீ வேடம் இல்லை, நீ கடந்த காலம் இல்லை, நீ சுத்தமான இருப்பு, நீ சாட்சியம், நீ உயிர் புணர்வு. அதுதான் சாஸ்திரங்கள் சொன்ன ஆன்மா, அதுதான் ஞானிகள் அனுபவித்த உண்மை. மனத்தை புரிந்த மனிதன் எப்படி வாழ்கிறான்? அவன் சூழ்நிலைக்கு அடிமை இல்லை, அவன் மனிதர்களால் சிதைய மாட்டான், அவன் இன்ப துன்பங்களில் சமநிலை, அவன் உள்ளே அமைதி. அவன் வாழ்க்கை ஓடாது, அவன் வாழ்க்கையை அனுபவிப்பான். இறுதி உண்மை, மனம் உனக்கு எதிரி இல்லை, அதே நேரத்தில் மனம் உன் அடையாளமும் இல்லை. மனம் ஒரு கருவி, நீ அதன் முதலாளி அல்ல, நீ அதன் சாட்சி. மனத்தை அறிந்தவன் இந்த உலகத்தில் வாழ்கிறான், மனத்தில் சிக்கியவன் இந்த உலகத்தில் சோர்கிறான். தேர்வு உன்னிடம். முடிவாக, மனம்தான் உன் சங்கிலி, அதே மனம்தான் உன் வழியுமாகும். மனம் உன் முதலாளியானால் நீ அடிமை, நீ மனத்தின் சாட்சியானால் நீ விடுதலை. மனம் உன்னை அடக்க வேண்டாம், நீ மனத்தை அறிந்துகொள். அதுவே ஞானம், அதுவே ஞான தேடல். இந்த உண்மை உங்களை தொடுந்திருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். மனம் பற்றிய உங்கள் அனுபவங்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திப்போம். விழிப்புணர்வுடன் ஞான தேடல் தொடரட்டும். நன்றி.